இந்த கடந்த ஒரு 5-10 வருடங்களில் குறிப்பாக பள்ளி மாணவர்களிடையே ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் பழக்கம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. கல்வி என்பது நம்ம பாடத்தை மட்டும் நடத்தி முடிச்சுட்டு நம்ம சிலபஸை முடிச்சிட்டோம், அதோட நம்ம கடமை கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக முடியவும் கூடாது. ஏன்னா உண்மையான கல்வி என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே என்னுடைய ஆசிரியர் சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, அந்த ஒழுக்கத்தை கற்றுத்தரணும், சிந்திக்கும் திறனை கற்றுத்தரணும், பெற்றோர்களை பெரியவர்களை மதிக்க கற்றுத்தரணும், நம்ம பெண்களை சக பாலினத்தவரை மதிக்க கற்றுத்தரணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குதுன்னா அது சின்ன வயசுலேயே இருந்தே நம்ம அடுத்த பாலினத்தவரையும் மதிக்க கற்றுக் கொடுத்தல், இந்த மாதிரி பல திறனையும் நம்ம சேர்த்தே கற்றுக் கொடுக்கணும். நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக மாணவர்கள் இந்த தவறான பாதைக்கெல்லாம் கண்டிப்பாக செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கல்வியும் மருத்துவம் ஒவ்வொரு மக்களுக்கான அடிப்படை தேவை, அதில் அதிக கவனம் செலுத்தணும் என்பதில் ரொம்ப முழு அக்கறையோட செயல்பட்டு இருக்காரு. பள்ளி கல்வித்துறைக்கு குறிப்பாக ஏகப்பட்ட நலத்திட்டங்கள், ஏகப்பட்ட திட்டங்கள் வச்சிருக்காரு. முந்தைய ஆட்சி காலத்தில் நடந்த திட்டங்கள், எது சிறப்பான திட்டங்கள் இருக்கோ அனைத்தையும் எங்க விதத்தில் அதை சீர்படுத்த முடியுமோ அதை செஞ்சு இன்னும் பல திட்டங்களையும் செய்யக்கூடிய ஒரு முனைப்போட இருக்காரு. இந்த ஆட்சியை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, நேர்மையான, வெளிப்படையான, லஞ்சம் ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆட்சியில் இருக்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ் மூலமா யாரும் உங்களை ஹராஸ் பண்ணவோ உங்களை தொந்தரவு செய்யவோ மாட்டார்கள் என்பதை நான் தமிழக அரசின் சார்பாக, முதலமைச்சர் அவர்கள் சார்பாக, டிரான்ஸ்ஃபர்ஸ் பணி மாறுதல் இருந்தாலும் அது நேர்மையான முறையில் தான், வெளிப்படையான முறையில் தான் நடக்கும் என்பதை இதன் விழாவின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு என்னோட உரையை முடிச்சிடறேன். வரும் மாணவர்களுக்கு நீங்க பாட புத்தகத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்காதீங்க, புத்தகங்களையும் படிக்க கற்றுக் கொடுங்க. ஏன்னா புத்தகங்கள்னா, ஒரு புத்தகம் என்பது சின்ன ஒரு பேப்பரோட கலெக்ஷன்ஸ் கிடையாது. ஒரு ஆசிரியர், அந்த புத்தகத்தின் ஆசிரியரோட அனுபவங்களின் தொகுப்பு, அது சாராம்சம். ஒரு புத்தகத்தை படிச்சீங்கன்னா ஒருத்தரோட வாழ்க்கையில கிடைச்ச அனுபவத்திலெல்லாம் நம்ம ஒரு நாள் 2 நாள்ல கிடைச்சிரும். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் ரீடிங் ஹேபிட்ஸ், இந்த புத்தகம் படிக்கும் இந்த பழக்கம் குறைஞ்சிட்டு வருது. இப்பெல்லாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதுலேயே நிறைய பேரோட ஃப்ரீ டைம்லாம் போகுது. அதை போக்க வேண்டிய, இதை சரி செய்ய வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு. அதாவது அப்புறம் இன்னொரு விஷயம், செய்தித்தாள்களையும் படிக்க வேண்டும் ஒரு மாணவர்கள். அந்த பழக்கம், அந்த வாசிக்கும் திறனையும் அந்த வாசிக்கும் பழக்கத்தையும் நீங்க தயவு செய்து சின்ன வயசுல இருந்தே நீங்க கொண்டு வாங்க. நீங்க ஊக்குவீங்க. உங்க பள்ளியில செய்தி தலைமை ஏதோ கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகுப்புக்கு நீங்க தலைமை ஆசிரியராக இருப்பீங்க, கிளாஸ் டீச்சர்னு சொல்லப்படுற ஒரு ஆசிரியராக இருப்பீங்க. நீங்க அதை முன்னெடுங்க. உங்க வகுப்புல ஒரு 10 நிமிஷம் அன்றைய செய்தித்தாளில் என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க, படிக்க வைங்க. செய்தித்தாளை எப்படி படிக்கணுங்கிறதே ஒரு தனி ஒரு கலை தான். ஏன்னா நான் எப்படி செய்தித்தாளை படிக்கணும் என்பதை நான் சிவில் சர்வீஸ் படிக்கிறப்ப தான் நானே கற்றுக்கிட்டேன். அரசியல் செய்திலாம் இல்லாமல் நிறைய செய்திகள் வரும். அந்த எந்த செய்தியை படிக்கணும், எந்த செய்தியை படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் கற்றுக் கொடுங்க. ஏன்னா அடிப்படையில் ஒரு பள்ளியின், ஒரு கல்லூரியின் நோக்கம் என்னன்னா, ஒரு சின்ன குழந்தையா போற ஒரு மாணவன் முடிச்சுட்டு வர்றப்ப ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இன்ஃபார்ம்டு சிட்டிசனா மாறி வெளியே வரணும். ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனா மாறி வெளியில வரணும். அதற்கான அனைத்தையும் பாட புத்தகங்கள் மற்றும் அனைத்து திறனையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. உண்மையிலுமே கடவுள் உங்களுக்கு பெரிய இந்த பொறுப்பை கொடுத்திருக்காரு. நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய கர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் உங்கள் பணியை செய்யுங்கள். நிச்சயமா நம்ம எதிர்காலம் இந்தியா இளைஞர் கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இளைஞர்களின் எதிர்காலம் உங்கள் கையில தான் இருக்கு. அதனால நாம எல்லாம் நினைச்சா கண்டிப்பா இந்தியாவை ஒரு பெரிய வல்லரசு நாடாக மாற்ற முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.